ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த எபிசோடில் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் கியூக்கு வந்துட்டு இவனுக்காக அந்த பேக்கை வந்துட்டு க்யூட்டாக உட்காந்து தச்சு கொடுத்துட்ருப்பான். அது உட்காந்துட்டே தூங்கும். அதுக்கப்புறம் அது வேற படுத்துரும். சரி ஓகே, இவன் வந்துட்டு இப்படியே தூங்கினா ரொம்ப கோல்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணுவான். பட் அது எந்திரிக்காது. யானத்துக்கும் தூங்கிட்டு இருக்கும். இப்படியே விட்டால் கோல்டு வந்து செத்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து உள்ளே தூக்கிட்டு போகிறதுக்காக தூக்குவானே, தூக்கிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே போட்டுருவான் அவளை. அவன் நெத்திலே பயங்கரமாக அடிபட்டுரும். அதுக்கப்புறம் எஞ்சி உட்காந்து நான் உன்னை கேட்டனா என்னை தூக்கிட்டு போய் உள்ளே விடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பானா. அவன் சொல்லுவான், அதுக்கு ஒரு 50 கிலோ 60 கிலோ இருப்பேன்னு பார்த்தா 70-80 கிலோ இருக்க எருமை தீனி தின்னுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர கலாச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பேக் எடுத்து பார்ப்பாளா, இதை தைச்சி வச்சு நீ தானே இப்படி கேவலமாக தைச்சி வச்சிருக்க, எனக்கு 2 வேலை ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் திட்டிட்டு அது பாட்டுக்கு உள்ளே போவான். நான் நல்லது பண்ணாலும் இது பைத்தியம் மாதிரி புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி அப்படி இது பண்ணிட்டு போவான். இந்த மாங்காய் அங்கிள் வேற நல்ல அடிமை கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவனுங்களை பிடிச்சி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இவனுங்களுக்கு வேலை செஞ்சு செம்ம கடுப்பாயிடும். அப்படியே டயர்டில் வேற அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்போ வேற அந்த ஆண்டி கான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடும். அவ்வளோ நேரம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தவங்களுக்கு அப்படியே சிரிப்பு தாங்க முடியாது. அப்படியே பொழந்துட்டு வருவாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பூச்சின்னு வேற வருவானுங்க. ஜூன் வேற அந்த குண்டு ஆண்டி கிட்ட இது மாதிரி ஓட்ட வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா, ஊர் ஃபுல்லாக போய் பரப்பிட்டு இருக்கீங்க, இது மாதிரி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு மூஞ்சி முன்னாடி பாருங்க கோஸ்ட் மாதிரி முடிய வெட்டி போட்டிருக்கா. அதுவும் இல்லாமல் அது ஒரு இல்லீகல் ஏலியன். அதை போயிட்டு எப்படி நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அங்கே வந்துடும். பேசினதை வேற ஃபுல்லாக அந்த பொண்ணு கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும். அந்த ஆண்டி வேற உனக்கு அறிவு இல்லையா, இப்படி தான் அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது இதை மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கீச்சுனை பிடிச்சி வேற பச்சை திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க வேற பாவண்டா தங்கச்சி, அந்த பொண்ணு போயிட்டு ஏன்டா இப்பெல்லாம் பேசுகிறா, அது நமக்காக தேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வேற இவனை கழுவி ஊற்றிட்டு போயிட்டு இருப்பானுங்க. இவனுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ரியலைஸ் ஆகும், சரி நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் போங்க சரியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போவான். அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் ஹர்ஷா பேசுனதுக்கு சாரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அதை கவனிக்காமல் அவள் பாட்டுக்கு பாம்பு பிடிச்சிட்டு இருப்பான். நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுப்பானே, அந்த பாம்பு தூக்கி அப்படியே மேலே தூக்கி போட்டுருவான். அது மேலேருந்து கீழே வந்துட்டு அப்படியே கீச்சுன்னு கழுத்து மேலே உட்காந்துக்கும். கழுத்து மேலே உட்காந்தா பரவாயில்ல, அவன் வாயிலே ஒரு போட்டுருவான் வேற. உடனே கீஜுன்னு இருந்துட்டு கதறி அழுதுட்டு, அடி பாவி கொலக்காரி, இது மாதிரி நான் கொஞ்சம் ஹாஷாக பேசினதுக்கு இது மாதிரி பாம்பு விட்டு என்ன கொல்ல பார்க்குறியே, தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருப்பான். அந்த பாம்பு வேற பயங்கரமான விஷமுள்ள பாம்பு. நான் மட்டும் விஷத்தை எடுக்கலன்னு வச்சுக்கேன், விஷம் மண்டைக்கேறி மூளை வெடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி அந்த பொண்ணு வந்துட்டு வாயை வச்சுட்டு அவன் விஷத்தை வேற எடுத்துட்டு இருக்கான். இதை வேற தூரத்துலேருந்து அந்த ஆண்டி வேற பார்த்துட்டு இருக்குமா, கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு வேற இருக்கும். இவன் வேற இங்கேருந்தே கதறிட்டு இருப்பான், இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஆண்டி வேற மோகினி பிசாசு மாதிரியே சிரிச்சுட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். அவ்வளோதான், இந்த மேட்ரை ஓட்ட வாய வச்சுட்டு உலகம் ஃபுல்லாக கொளுத்திட்டு வந்துடும். நெக்ஸ்ட் இவனோட பையனை வந்துட்டு ஸ்கூலில் ஒரு போண்டா வாயன் வந்துட்டு கீழே பிடிச்சி தள்ளிடுவான். நீயே ஒரு அப்பா இல்லாத பையன் என்னோட வழியில் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு அவன்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருப்பான் வேற. அதை நினச்சி ரொம்ப சோகமாக அவன் ஒரு மரத்துக்குள்ள உட்காந்துட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் மின்னு வந்துட்டு அவன்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து எல்லாத்தையும் சொல்லுவான். சொன்னோடனே அவனை சும்மா விடக்கூடாது, வா நம்ம அவன் உண்டு இல்லைன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறம் கியூக்கு வந்துட்டு இவன்கிட்ட இந்த மாதிரி நான் கீழே தூக்கி போட்டேன், அது மண்டை வலி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு இவன் வந்துட்டு இன்னொருக்கா இதை மாதிரி பண்ண காதை கடிச்சு துப்பிடுவான், அதை வேற ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற திட்டிட்டு இருக்கோம். ஜூன் வந்துட்டு வாயில வசம்ப வச்சு தேய்ச்ச மாதிரி வாயை வச்சுட்டு வருவானா. உடனே இவனு இருந்துட்டு இதை மாதிரி நீ புள்ள கிஸ் பண்ணியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நான் கிஸ் பண்ணேன், டேட்டிங் பண்ணேன், மேரேஜ் பண்ணுவேன், குழந்தை கூட பெற்றுப்பேன், அந்த ஆண்டி மட்டும் என் கையில் கிடச்சா அது காதை கூட கடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கானில் வேற கத்திட்டு போவான். இருக்கிறதுலே செம்ம காமெடி பீஸ் கீஜுன் தான். அதுக்கப்புறம் மின்னோட தம்பி வந்துட்டு என்னோட பாக்ஸிங் க்ளோஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற தேடிட்டு இருப்பான். அதை ஆட்டே போட்டு வந்தது இங்கே மின்னு. இவனோட பையனை வந்துட்டு அந்த போண்டாவையன் கூட சண்டை போடுறதுக்கு விட்டுருவான். அந்த போண்டாவையன் வேற சுற்றி அவனை அடிச்சிட்டு இருப்பானா. இவன் கடைசியில் ஒரே ஒரு பஞ்சு தான் கொடுப்பான், அவன் மலை மாதிரி சாஞ்சிருவான் அந்த போண்டாவையன். அதுக்கப்புறம் மின்னு வந்துட்டு 2 பேருக்கும் சமாதானம் பேசிட்டு இதை மாதிரி 2 பேரும் இனிமேல் சண்டை போட்டுக்கூடாது சரியா, நீ அவனை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விட்டுருவான். போண்டா வாயினும் அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி அவனை ஃப்ரெண்டாக வேற ஏற்றுப்பான். வீட்டுக்கு வந்ததுமே இவன் வந்துட்டு மின்ன பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடும். இதை மாதிரி அன்றைக்கி ஒரு மாதிரியான டான்ஸ் சொல்லி கொடுத்தா இன்றைக்கி சண்டை போட சொல்லி கொடுத்துட்ருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது அதுக்கு இவன் மின் சொல்லுவான், அவனுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய நீயே இதை மாதிரி அவனை கோலை ஆக்கிட்டு இருக்க, ஒரு அப்பா இல்லாமல் வளர்கிற பையனோட நிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், ஸோ நீ அவனை நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு மின் அங்கேருந்து போவான். அவனுக்கும் வந்துட்டு அவன் சொல்கிறதுல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்புறமா அவளோட பையன்கிட்ட போயிட்டு எப்படி அவனை அடிச்சிங்க, எப்படி வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எப்படி வின் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கல் வச்சு தான் அந்த பையனை வந்துட்டு பஞ்ச் பண்ணியிருப்பான். அதனால தான் அவனுக்கு வந்துட்டு செமையாக வலிச்சிருக்கும், அவன் கீழே விழுந்திருப்பான். அதை சொன்னதுமே இவளுக்கு செம்ம கண்டாட, என் பையனை சீட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நேராக மின்கிட்ட போயிட்டு ஏர்லேயே பறந்துட்டு அவன் மூஞ்சில் எட்டி ஒரே உதை, இதை மாதிரி சீட் பண்ணவா சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கிள் வேற நெக்ஸ்ட் டே ஃபார்மிங் பண்ண சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மண்ணை எடுத்து நக்கி வேற பார்த்துட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன இவர் நக்கிலாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக நின்று பார்த்துட்டு இருப்பானுங்க.
அப்புறமா அவனுங்கிட்ட சொல்வார், இதை மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் க்ரீன் ஹவுஸ் தேவைப்படுது, அங்கே வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த விதையெல்லாம் வச்சு பார்த்துக்கணும். சின்ன குழந்தைங்களை எப்படி நம்ம பொத்தி பொத்தி பாதுகாக்கணுமோ அதே மாதிரி தான் இது சின்னதாக இருக்கும்போது பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் யூன் மெசேஜ் பண்ணி இதை மாதிரி முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீங்கள் வந்துட்டு டவுன் ஹாலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கோம். சரி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு டவுன் ஹாலுக்கு வந்திருப்பாங்க. என்ன மீட்டிங் அப்படின்னா, இந்த ஊரோட கடைசி பேச்சுலரான சித்தப்பாக்கு வந்துட்டு கல்யாணமா பிளைண்ட் டேட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உடனே மீன் இருந்துட்டு இது ஒரு மேட்டர், இதை சொல்கிறதுக்கு ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். சித்தப்பா இருந்துட்டு இதை மாதிரி எனக்கு சிட்டி பொண்ணெல்லாம் வேண்டாம், அது வந்துட்டு இங்கே வாழ்கிறதுக்கு சீன் போடும், அதுவும் இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கே இஷ்டம்லாம், அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானே. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டுவானுங்களா, அந்த பொண்ணு வேறு இவர் கேட்ட மாதிரி கொஞ்சம் செக்ஸியாக இருக்கும். உடனே வந்துட்டு சரி ஓகே நான் பிளைண்ட் டேட்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துப்பாரு. மானம் கேட்ட சித்தப்பா இந்த பொழப்புக்கு சன்னியாக சேவை போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வேற கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. சித்தப்பாவோட மம்மி இருந்துட்டு இவனுங்க கிட்ட போயிட்டு இதை மாதிரி அந்த பொண்ணு வேறு சிட்டி பொண்ணு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி என் பையனை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் உங்களுக்கு தான், நான் இதை வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த குண்டு ஆண்டி வரை என்ன சொல்கிற, இதில் நீ ஸ்ட்ராபெரி போடணும்னு நினச்சி அப்படின்னு சொல்லும்போது, என் பையனை விட ஸ்ட்ராபெரிலாம் எனக்கு முக்கியமே கிடையாது, என் பையனோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுவாங்க. உடனே ஹேண்ட் சொல்லுவான், இவனுங்கெல்லாம் ஃப்ளர்ட் பண்ணுறதுல பிஹெச்டி முடிச்சவனுங்க, இவனுங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்த பக்காவை முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். பின்ன வீட்டுக்கு வந்துட்டு இவனோட பையன்கிட்ட என்ன பண்ணுறீங்க ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அதுக்கு அந்த பையன் வந்துட்டு பாய் திறந்து பதில் சொல்லவான், பாட்டுக்கு எழுதி வேற காட்டுவான், இந்த மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு உன் வாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனு சொல்லும், இந்த மாதிரி அவன் கூட பேச மாட்டான், நீ அவன் கூட வந்துட்டு 10 ஸ்டெப் பின்னாடியே தான் நின்று பேசணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னும் வந்துட்டு இவன் கிட்ட சொல்லுவான், இதை மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் நாய்வால் மாதிரி ஹேர் ஸ்டைலை வச்சிருக்கேன், ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்லுவான், இதை மாதிரி என்ன யார் பார்க்க போகிறேன், நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனால என் ஹேர் இப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சி விட்டுரும். சித்தப்பாக்கு டேட்டிங்க்கு ரிஹர்சல் வேற பண்ணிட்டு இருப்பாங்க, ஹேண்ட் தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட எந்த மாதிரியான கேள்விலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். இதை மாதிரி நீங்கள் சி ட்ராமா பார்ப்பீங்களா இல்லை கே ட்ராமா பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்துட்டு நான் டிவியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மூஞ்ச உருன்னு வச்சுட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி வேற சொல்லிட்டு இருப்பான். இவர் இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு மீன் காண்டாயிட்டு அரப்போத நாயே இப்படிலாம் பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது, அவ்வளோ சாஃப்டாக பேசணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டு உங்களை எப்படி ரெடி பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. இது சித்தப்பாவா இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாயை பிளந்து வேற பார்த்துட்டு இருப்பாங்க, வேற லெவலில் ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சித்தப்பாவோட மம்மி வந்துட்டு அவனுங்கிட்ட இதை மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா ஹீரோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், அந்த க்ரீன் ஹவுஸ் வந்துட்டு உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மாங்காவோட மம்மி வந்துட்டு இதை மாதிரி அவளை வந்துட்டு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேற அட்வைஸ் பண்ணி அமைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மம்மியும் வந்துட்டு இதை மாதிரி அவளை என் மருமகளாக தான் கூட்டிகிட்டு வரணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை லவ் பண்ணுறதுக்கு காரில் வேற அமைச்சு வச்சுட்டு இருப்பாங்க. வயசான பெரியவர் வந்துட்டு பாதாம் டப்பாவை எடுத்து கொடுத்துட்டு இதை மாதிரி பாதாம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் பறக்க வட்டி மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வேற சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. பாதாம் ஏது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த தாத்தா சொல்லுவார், அதுவாப்பா எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், அந்த சாக்லேட்டில் வேற நிறைய பாதாம் போட்டிருப்பாங்களா, அதை வேற என்னால் கடிக்க முடியாதா, அதனால இந்த டப்பாவை எடுத்து இந்த டப்பாவில் துப்பி வச்சுப்பேன், அவ்வளோதான், உங்களுக்கு வேணுமா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் அலறி அடிச்சு வாயில் இருக்கிறதெல்லாம் துப்பிட்டு இருப்பாங்க. கீஜுன் வேற லெவலில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருப்பான். இன்னும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பான், ஹேண்ட் ஒரு பக்கம் வாமிட் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ செம்ம காமெடியாக இருக்கும் இந்த சீன். யோ தாத்தா மண்டே போடுற வயசுல உனக்குலாம் சாக்லேட் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கீஜுன் பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டு இருப்பான். சித்தப்பா வேற போகிற வழியில யாரோ காரை நிறுத்தி வச்சிருப்பாங்களா, யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணை பார்த்துட்டு வர சித்தப்பா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. இது வந்துட்டு சித்தப்பாவோட முன்னாள் காதலி, இவங்க பேர் வந்துட்டு யங். இவங்களுக்கு வந்துட்டு இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு பொண்ணு இருக்கா, இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ்லேயே செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சித்தப்பாவோட மம்மி வந்துட்டு வேற ஆட்டி சரிக்கு உன்னால தான் என் பையனோட லைஃப் வந்துட்டு நாசமாக போச்சு, இப்போ நீ திரும்பவும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதுக்கு சித்தப்பா வேற சப்போர்ட் பண்ணுவாங்களா, நீ வாய மூடுற குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வேற 2 திட்டு விழும். ஒழுங்கு மரியாதையே இப்போ டேட்டிங் போறியா இல்லைனா காலை உடச்சு அடுப்பில் வைக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. சித்தப்பாவும் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். மாங்கா அங்கிள் வேற இவனுங்களுக்கு வந்துட்டு ஃபார்மிங் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் ஹவுஸில் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை மாதிரி விதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுங்க வேற இவனுங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவர் காண்டாயிட்டு நான் சொல்லும்போது நான் சொல்கிறது தான் கவனிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. அங்கே அங்கிளோட தங்கச்சி வேற ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்களே, ஸோ கொஞ்சம் டவுட் வரும், அதனால டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுமா. உடனே இவர் வந்துட்டு என்ன நீ இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை பார்த்துட்டு இதை மாதிரி யாராச்சும் என் தங்கச்சி சைட் அடிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. அவர் அங்கிருந்து போன வந்து கீஜுன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி அந்த பொண்ணை சைட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த நரி மூஞ்சி தாண்டா என் கண்ணுக்கு வருது, அந்த ஆள் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு அந்த பொண்ணு மூஞ்ச பார்க்கவே தோண மாட்டேதுரா அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சிட்டு இருப்பான். ஹேண்ட் வந்துட்டு அந்த ஓட்டவாய் ஆண்டி கிட்ட இதை மாதிரி வந்துட்டு சித்தப்பா கூட அந்த ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆண்டி வந்துட்டு இதை மாதிரி நான் தான் ஓட்டவாய் ஆண்டியாச்சு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆண்டிக்கு அப்படியே வாய் குறுகுறுன்னு வரும். அதுக்கப்புறம் அவனுங்கிட்ட போயிட்டு அதுவாக போய் சொல்ல வேற. அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்குது, 2 பேருமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க, ஈவன் அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் மாதிரி கூட ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. அவள் காலேஜ் படிக்கிறதுக்காக சிட்டிக்கு போனா. போகும்போது கூட கதறி கதறி அழுதுட்டு தான் போனாங்க 2 பேரும் பெரிய மனசு இல்லாம. அப்புறம் ஒன் டே அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக சிஎல் போயிருந்தான். அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட இருக்கிறத வேற அப்போ பார்த்துட்டு அவனுக்கு அப்பவே மனசு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட அவன் பிரேக்கப் பண்ணிட்டான். அந்த பொண்ணு வேற ஏதோ பணக்கார பையனை வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்படின்னு ஃபுல்லாக நடந்த கதை எல்லாத்தையுமே இந்த ஓட்டவாய் ஆண்டி வந்துட்டு இவனுங்கிட்ட உளறிட்டு இருக்கோம். அப்புறம் சித்தப்பா வந்துட்டு டேட்டிங்காக போன பொண்ணை வந்துட்டு காட்டுவாங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே பண்ணி மூஞ்சி மாதிரியே இருக்கும். ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடப்பாவீங்களா எப்படி இல்லாமல் ஃபோட்டோஷாப் பண்ணி ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வர ஷாக்கில் உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சித்தப்பாவே பார்த்துட்டு நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் வந்துட்டு ரொம்ப ஏஜ் ஆனவங்க மாதிரி வேறு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேறு சிரிச்சிட்டு இருக்கோம். அப்படியே சிரிக்கிறது வேற பண்ணி உருமுற மாதிரியே வேறு இருக்கும். ஐயோ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சித்தப்பா முழிச்சிட்டு இருப்பேன். நான் ஃபோட்டோ விட மோசமாக இருக்கேன், சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற இருப்பாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஏரியில குளிச்சுட்டு இருப்பாங்க. யூன் வேற அங்கே ஒரு வேளை யூனையும் வந்துட்டு தண்ணியில் தள்ளி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவானே பார்த்தா அவள் வந்துட்டு கீழே விழுந்து அவள் காலில் வேற அடிபட்டுரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கட்டு போட்டுட்டு இது மாதிரி நாளைக்கு சியூல் போனோம், ஒழுங்கு மரியாதை நீ தான் எனக்கு டிரைவராக ஒர்க் பண்ணுற சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேற மிரட்டிட்டு இருக்கோம். முன்ன பார்த்து ஆப்பிள் அங்கிளோட பொண்ணு வேற அங்கே வருமா. அவளை பார்த்தோன்னே ஹேண்ட் வந்துட்டு என்ன எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு உடனே அசிங்கப்படுத்தி விட்டுரும். ஒன்னெல்லாம் பார்க்கறதுக்கு வரல சரியா அப்படின்னு சொல்லிட்டு கியூக்கை பார்த்து தான் சிரிச்சு வெக்கப்பட்டுட்டே சொல்லும். இந்த மாதிரி உங்கள் எல்லாரையும் வந்துட்டு அக்கா சமைச்சு வச்சுருக்காங்களா, அதனால சாப்பிட கூப்பிட்டாங்க, அதனால தான் கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கீர் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை மின் எடுத்து ஆசாசி அப்படியே வாயில் வைப்பானே, அவ்வளோதான் அப்படியே வாமிட் பண்ணிடுவான். என்னது இது கழனி தண்ணியா இல்லைன்னா சாக்கடை தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. எல்லாருமே உஷாரி. இவனுங்க 4 பேர் மட்டும் தான் கோத்து விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு வேற அழுதுட்டு இதை மாதிரி நான் செஞ்சது நல்லா இல்லையா, இது வரைக்கும் யாருமே இப்படி சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம். சித்தப்பா வேற அவங்க மம்மி கிட்ட வந்துட்டு இதை மாதிரி அந்த பொண்ணு சிரிக்கிறதே பண்ணி உருமுற மாதிரி இருக்கு, எனக்கு அந்த பொண்ணு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கதறிட்டு இருப்பாரு. உடனே அவங்க அம்மா வந்துட்டு அந்த யங் பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு உன்னால தாண்டி நீ வந்ததுனால தான் என் பையன் அந்த பொண்ணை வேண்டான்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அசிங்கசியமாக திட்டிட்டு இருப்பாங்க. உடனே சித்தப்பா வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நீங்கள் சொன்ன பொண்ணே எனக்கு ஓகே தான், நாளைக்கும் நான் அந்த பொண்ணை போயிட்டு டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போவார். நெக்ஸ்ட் டே ஹேண்ட் வந்துட்டு அந்த ஆள்கிட்ட இதை மாதிரி உங்கள் ஒய்ஃப் நைட்டெல்லாம் ஒப்பாரி வச்சு எங்களை தூங்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு இதை மாதிரி உங்களுக்கு அடுத்த ரூமில் இருக்க உங்களுக்கே அப்படி இருக்குன்னா பக்கத்தில் படுத்திருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சிட்டு இருப்பாரு. அப்புறமா யூன் வந்துட்டு மின்னையும் கியூக்கையும் அவளோட வெஜிடபிள்ஸை விற்கிறதுக்காக சியூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பா. கியூக்கு வந்துட்டு அங்கே போய் இறங்கினதுமே இது மாதிரி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனோட பஸ்லேருந்து காசு ஆட்டையை போட்டு போகும்போது என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஓடுவான். அட்டை கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து போச்சுன்னு சொன்னியடா, இப்போ காசு ஆட்டையை போட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போறியே வழங்காதவனே அப்படின்னு சொல்லிட்டு வேற திட்டிட்டு இருக்கோம். இந்த பக்கம் மின்னு வேற இந்த கேப்பில் காசு எடுக்கிறதுக்காக வருவான். அவன் கையிலே ஒரு போடு வேற. அடே திருட்டு பசங்களை உங்ககிட்டலாம் ஜாக்கிரதையாக தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அது கத்திட்டு இருக்கோம். கடைக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸை கொண்டு போயிருப்பாங்க. அந்த கடைக்காரன் வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் யூன் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மின்னு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு கொடுக்கலாம், பட் 50-50 அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசி அவளை கூட்டிகிட்டு போவான். இந்த பக்கம் ஹேண்ட் வந்துக்கிட்டு நம்ம கீஜூன் கிட்டே இதை மாதிரி நான் அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், நீ வந்துட்டு இந்த வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவான். அதுக்கப்புறம் கீஜூன் அங்கேருந்து வெளியே வரும்போது நம்ம புல்லு வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாளே, என் பக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவானே, பின்னாடி இருக்க மூட்டெல்லாம் அவன் மேலே விழுந்துரும். அவன் வந்துட்டு அப்படியே புல்லு மேலே வேற விழுந்துருவான். இதுங்க ரெண்டுக்கும் வேற வேலையே இல்லை, ரெண்டும் மேலே மாற்றி மாற்றி விழுறது தான் வேலையாக இருக்கும். இவன் வேற பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். ஐயோ என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வேற கத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் வேற அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ரப்போஸ் பண்ணிடுவானா, அந்த பொண்ணு உடனே யோசிக்காம எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு வேற சொல்லிடும், எனக்கு தெரியும் நீ வந்துட்டு நான் அன்னைக்கு முன்னாடி பாத்ரூம் போனேன்றதுனால வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த பொண்ணு போயிட்டு இருக்கோம். நீ எங்கே போனாலும் நான் ஒன்று விட மாட்டேன், இனிமேல் பாத்ரூம் போகும்போது கண்டிப்பாக டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி வேற கத்திக்கிட்டு ஹேண்ட் போயிட்டு இருப்பான். வேற இன்னுக்கு தெரிஞ்ச கடை எல்லாத்துலேயுமே வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. இதை மாதிரி அப்படியே ஒரு கடைக்கு போகும்போது அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே மாட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன இவனோட ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்குள்ளே மின்னு வந்துட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். சித்தப்பா வேற அவனோட எக்ஸில் வேற வெறுப்பேற்றுறதுக்காக அந்த பண்ணி மூஞ்சி பொண்ணை வேற அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற டேட்டிங்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு சமகண்டாயிட்டு அங்கே இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி கத்திட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ண போது அதுக்காக வேலை செய்கிறவங்களெல்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருக்கோம். சித்தப்பாவை டேட்டிங் பண்ண வந்த பொண்ணு வேற பயங்கரமான குடிகாரி போல பாட்டுக்கு வேற குடிச்சிட்டு இருப்பா. சித்தப்பா வந்துட்டு நீ ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேற இருப்பாங்க. அவள் ட்ரிங்க்ஸ்லேயே வந்துட்டு உளறிட்டு இருப்பா. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு நிக் நேம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு கியூட்டி பை அப்படின்னு சொல்லிட்டு அவளே வேற சிரிச்சிட்டு இருப்பாள். அந்த பல்ல வேற காட்டி சிரிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் அவள் அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது அவள் பேக்கில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் கொட்டிடும். அதில் வேற சிகரெட் பேக்கெட் இருக்குமா, அடப்பாவி குடிகாரின்னு மட்டும் தான் நினச்சேன், இந்த மாதிரி ஸ்மோக்கிங்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற சித்தப்பா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு தெரியக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு அப்படியே வந்துட்டு இருப்பானே, அதுக்குள்ளே அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு மின்னு கொஞ்சம் நில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி எதுக்காக வீட்டுக்கே வரமாட்ற, வா எங்கள் கூட பேச அப்படின்னு சொல்லிட்டு வேற கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கோம். யூன் வந்துட்டு அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஏய் எப்படி இருக்க, சின்ன வயசில் உன்னை பார்த்தது இப்போ தான் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம். பட் அந்த பொண்ணுக்கு நம்ம யூனை பார்த்துட்டு யாருன்னே தெரியாது. அது பாட்டுக்கு பேக்கு மாதிரி வேற முழிச்சிட்டு இருக்கோம். இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.